கொத்த வாழ்க்கையில எனக்கு பாசிட்டிவ்னு ஒண்ணு இருக்குன்னா அது ஓ பாசிட்டிவ் மட்டும்தான். அதான் என் ரத்தம். இப்போ காலையில் கிளம்பி எங்கே போவீங்க சார்? எங்கெங்கேயோ போயிருக்கேன் சார். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், நடுவில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் பார்க்கில் போய் உட்காந்துருவேன். சொன்னதே சொல்லு. ராத்திரியான தூக்க முடியலடி. ஏன் கரண்ட் இல்லையா? அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு திமிரு? காந்தி தாத்தா தலை வர மாட்டானா? ஏன் தெரியுமாப்பா? ஏன்னா அவருக்கு சொட்டு தலையாம்பா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையே. இது என்ன தெரியுது? திருவள்ளுவரும் ஒரு தலை ரசிக்கிறேன். உன் சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச தவசி விருமாண்டி சீனிச்சா. உங்க டைம்ல எனக்கு 40 வட்டத்துல தலைவர் பதவி கொடுத்தீங்க. ஆமா, அந்த சின்னசாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அவங்க மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நான் தான் போய் கணிச்சு வைக்கிறேன். அண்ணே, அது மட்டும் இல்லை, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஹலோ, யார் பேசுறீங்க? என்னோட அண்ணன், என்னோட தளபதி. சின்னசாமியா? அண்ணே, சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய், நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே, சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே, முருகேசன் வந்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆகாது. போயா, முருகேசன் அவன் வந்தா பிரச்சனை. நீ புரியாம பேசாத. எல்லாம் ஓகே. ஒரு வெத்தலை பாக்கு போட்டா வாய் நல்லா சவக்கும். வெத்தலை போடாமலே இப்ப சேவகம் பாரு. எப்படி எப்படி எப்படி? தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட கொஞ்சம் போட்டுறா. இதான் போட்டுறானே. என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? வாங்கிட்டு போக சொல்றேன். பங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ, ஒத்துக்காத. இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஏதாவது கூப்பிடு பங்கு. ஏண்டா நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து என்னையா நான் கேட்கிறேன். ஐயோ, நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். போட்டா அடுத்த உனக்கு மரியாதை இல்ல. வக்கீல் சார், நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்ம சட்டையை கிழிச்சிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் அப்படியே போய் தாடி உனக்கு சேர்த்துதான். ஓகேங்க சார். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு. உன் பேர் என்ன? கொண்டல் ரெட்டி. கொண்டல் கொண்டல் ரெட்டி. அதான் கொண்ட போட்டிருக்கியா? டேய், உன்னை நான் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? நான் இந்த பார், அடி அப்படின்னு சொன்னா நீ அடிச்சிடணும், கொல்லுன்னா நீ கொன்றணும். உன்னை எதிரி எனிமிஸ் அட்டாக் பண்ண வந்தா ஏன்டா பண்ணுவ? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்க ஓமுங்க உட்காந்துட்டு தாயோலி உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. நீ எல்லாம் மனுஷ டென்மன் தானா? என்னண்ணே, நல்லா இருக்கீங்களா? மறந்துட்டாரு போல. நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோமா? நீங்களும் மறந்துட்டீங்களா? அன்னைக்கு உங்க தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தப்ப நான் தானே உங்க எல்லாத்தையும் ஜீப்ல இறக்கி விட்டேன். நீங்க கூட செக் போஸ்ட்க்கு முன்னாடி இறங்கி போயிட்டீங்களே. நான் வீட்டுக்கு ஒத்த புள்ளங்க. எனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது. நீங்க வேற யாரையே பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்க. உங்களை மாதிரி தானே இருந்துச்சு.
யாருண்ண அண்ணியா? இல்ல சுன்னி. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் தான். ஆமா, பாம்பேல சென்செக்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சாம. பரத் சொல்லுனே தப்பா நினைச்சது மச்சான். முதல்ல ஊருக்கு வரும். சிக்ஸ பத்தி நான் பேசாத ப்ளீஸ். படம் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு வெளியில வந்தேன். இதயத்தை பிடிச்சி இழுத்துக்கிறது இப்படி ஒரு படைப்பாரு. அந்த கிரெடிட் வந்து டைரக்டருக்கு தான் செஞ்ச பெருமையா அவர் கொடுத்த கௌரவமா நான் நினைக்கிறேன் இந்த படத்தை அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றி. வச்சாடா ஆப்பு நினைச்சுக்கிட்டேன் நான். பாய் இது சாதா டீ இல்ல என் பத்தி. வெறும் டீ மட்டும் தானே, பிஸ்கட் ஏதாவது சொல்லுப்பா. பஸ் அவனுக்கு மட்டும் 2 படம் வச்சிருக்கேன். நல்ல போட்டோ, 3 போட்டோ எடுத்துக்கிட்டு வா. என்ன போடா, 3 போட்டோ மறந்துடாத. போட்டோ எடுத்துட்டு சொன்ன எங்கடா? 3ல 4 போட்டோவா எடுத்து திரும்ப மாடு 4யும் கொடுங்க. ஏய், என்னடா போட்டது? எதுக்கு போட்டோ எடுத்துட்டு வர சொன்னேன்னு நினைக்கிறேன் நீ? இதெல்லாம் கேட்டு என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. திரும்புப்பா நீ திரும்பு. முள்ள மாதிரி பேல உன் மாமன் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துக்கிறியா? அவன் கூட சேர்ந்து பாஸ்போர்ட் எடுத்து உடனே அனுப்பி விடலாம். பாஸ்போர்ட்டுக்கு 3 போட்டோ எடுத்துட்டு வரான்னா சினிமால வாய்ப்பு தேடி போற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கா. உள்ளூர்லயே 40-50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்கு போனியாடா? இது வரைக்கும் ஏதாவது தொழில் செஞ்சிருக்கியாடா? மூஞ்சியாவது நல்லா இருக்காடா? இத பார்த்து எவனா ஒருத்த பொண்ணு கொடுப்பானடா? ஒப்பையெல்லாம் 32 தான் கல்யாணம் பண்ண. லேட் மேரேஜ் பண்ணலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. போ இங்க வாடா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3 எடுத்துக்கிட்டு வர்ற. பாஸ்போர்ட் எடுத்தே சிங்கப்பூர் போயிட்டு ஓடுற. 4 வருஷம் கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு வேலை பாக்குற. எங்களுக்கு தோணிச்சுனத்தை கல்யாணம் பண்ணி வைப்போம். போடா. கையில போட்டா தயிர் வடை, போடலன்னா மெதுவடை, ஓட்ட இருந்தா அது ஓட்ட வடை. அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று நேத்து வந்த சின்ன கிளி நெஞ்ச கொத்துதடி, காத்திருந்த வந்த கிளி காயம்பட்டு கத்துதடி. இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா? எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாளாட்டு தாவி வரும் தேனூற்று. எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன் அவனை இப்படி ஆக்டிவ் பண்ணணும் நான் பேசுறேன். நீ பாரு கபிலா, இந்த துஷ்டனை விட்டு தூரம் போ. எல்லாம் தஞ்சால சரியா போடும் உனக்கு. இது லைஃபா இல்ல இதுதான் நீங்க கொடுத்த அழகான லைஃபா? சூப்பர். என்ன பண்றீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்யறேன். சரி. முன்னாடி வந்து ஒரு ரைட்டரா வேலை பார்த்தேன். இப்ப தற்காலமா ஒரு லோடு மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ரைட்டரா வேலை பாத்தீங்களா? ரைட்டர்னாக்கா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு அப்படி உட்காந்து நாங்க. என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயிலுக்கு வந்தாண்ட அசூர் கிராமம் என்னுடைய சொந்த ஊர். யாராவது வருவாங்க சார். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். கூட ஆடுவேன் தான் நானும். Come, let's enjoy ourselves. Give a beautiful kiss. Come. Hey. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ல வரத விடுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலா வந்துட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல? நான் என்ன சொல்ல வரேனான்றத நீ கேட்கவே மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்லுங்க. நீ முதல்ல சொல்லு, நீ என்ன சொல்ல வர்ற? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன சொல்ல வரீங்க நீங்க? நான் தான் சொல்ல வந்தேன், நீ தடுக்கறியே. நான் தடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் நீங்க என்ன சொல்லுங்க. நீ அவரே கேளியா? நான் என்ன சொல்ல வரேன்னா கேப்டன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம் இருப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் நான் என்ன சொல்ல வரேன்னா,
நல்லா சாப்பிடு மாமா, சாப்பிடுங்க மாமா. நல்லா சாப்பிடு, இந்தா சாப்பிடு மச்சி, சாப்பிடு. என்ன மாமா சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. எது சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடறல மொத்தம் சாப்பிடறல பாக்கட்டும். ஏன் மாமா, என்ன நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன சாப்பிடறதுக்காக சாப்பாடு வைக்கிறீங்க? எலும்பு தூக்கி அவனுக்கு போடுறீங்க. சூப் எலும்பு இவனுக்கு ஒண்ணு உழுது, இங்க உழுது, எனக்கு ஒண்ணு உழுவக்கடா. அது நான் எடுக்க வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா எப்படி கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. இல்ல மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்லதான். இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல. நீங்க கேட்ட டிசோசா எனக்கு வர வேண்டிய 5 lakh பவுண்டி கொடுங்க. கமிஷனர் 5 lakhs என்கிட்ட கொடுங்க. ஏய் யோ யோ, புடிச்சது நான் தான். ஹே முச்சது நான் தான். யாரா அவன புடிச்சது? நீங்க தான். சரி கேட்கல. புடிச்சா யார் புடிச்சா? நீங்க தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சார் என்ன புடிச்சாங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. 2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணும். ஒருவேளை சரக்கெல்லாம் வித்துட்டாங்களா? ஆண்டனி நம்பிக்கையான ஆள் தானே. 2 பேரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்களா? இல்ல கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அன்னைக்கு ஒரு நாளும் சொல்றது இல்ல. நல்லா ஒரு நாள் உங்களுக்கு செய்ய குறை ஆகி போச்சுன்னா மீன் என் மேல பையத்துக்கு போடுறீங்க. ஆமா சூப்பர் மீன் மாமா, மாதிரி இருந்துச்சு, நல்லா அழகா நல்லா. ஆமா நல்லா இருக்கான். போங்க போங்க. ஐயோ என்னங்க? படத்துக்கு அப்புறம் ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமா தெரியல. ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படம். ஓகே சார், நான் தமிழ் சினிமால இல்லன்னு நீங்க எப்படி சொன்னீங்க? 6 மாசம் கூட ஆகல. நான் கடைசியில நீங்க பேசல சார். நான் என் வீட்டுல நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சாரோட நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்ன சினிமால இல்லன்ட்டீங்க. என்ன சார் இது? தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில் தான் சார் இருக்கு. நான் இங்கே தான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேல கொடுத்தா அப்புறம் நீங்க நான் தமிழ் சினிமா இல்லன்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. போய் பொண்ணை கட்டுருவோம். எங்கப்பா போறீங்க? என்ன பொண்ணு கேக்குறீங்க? நீ தான் ஸ்டார் கட்டுற இல்ல? ஸ்டார் கட்டினா எதுக்குப்பா பொண்ணு கேட்கணும்? ஸ்டார் கட்டினா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷமா கட்டாம இந்த வருஷம் நீ ஸ்டார் கட்டுறனா என்ன அர்த்தம்? ஆசையா இருக்குப்பா. ஆசைதான், ஆசைதான், ஆசைதான். மனசுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சு. எனக்கு ஒண்ணு பண்ண, நான் வந்து என்னைக்கும் எதிர்க்கிற அப்பா கிடையாது. நான் பிள்ளைங்க மேல போட்டு தோல் மேல தோல் போட்டு வளர்க்கிறவன்டா. அப்பா அதெல்லாம் லவ்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க நினைக்கிறது தப்பா சொல்ற. எப்பா சத்தியமா இல்லப்பா. சொல்லுங்கிறேன். அப்புறம் சும்மா சும்மா என்ன வெறியேத்தி பாக்குற பத்தியா? உண்மையிலே இல்லப்பா. காதலுக்கு நான் எதிரி கிடையாதுடா. நான் உன் காதல சேர்த்து வைக்க தாண்டா போராடுறேன். யாரு சொல்லு? யாரு சொல்லு? என்ன இதெல்லாம்? என்ன பேச்சுல எவ்வளவு ஆணவம்? ஆணவம் இல்ல தைரியம், பிஹேவியர்ல திமிரு. திமிர் இல்ல துணிச்சல். இவ்வளவு மோசமா மாடுவேன் நினைச்சு கூட பாக்கல. சுமதி, I am not bad, I am just rich. Early this morning when you knocked upon my door. வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா. பாக்கெட்டே இல்ல. டேய், மார்னிங்ல இருந்து ஒன்னும் சாப்பிடலடா. ஒரு டீயும் சமோசா வாங்கி தரியா? வா. கால் நகத்துல இருந்து தலை வரைக்கும் என்ன வேணாலும் வாங்கிக்க. அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் நெஸ்டோக்கு வந்திருக்கோம். இங்கே ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. நீ பஸ்லேயே நீ பஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எஸ்டோக் வந்திருக்கோம். நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணலாம்னு வந்தோம். சாக்லேட்ஸ் இருக்குது, அப்புறம் சோப் பொடி கூட பெரிய ஆஃபரில் போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய ஐட்டங்கள் இங்கே வந்து கிடைக்குது.
ஆமா, நிறைய ஐட்டம் இங்க இருக்குது. சோப் பொடி இருக்குது, முட்டை, பால் எல்லாமே இங்க இருக்கு. நீ பேசுறியா? நீ பேசு. எல்லா ஆஃபரும் போட்டிருக்கு. நான் மேலே போய் பார்த்தேன், நிறைய ஆஃபர் போட்டிருக்கு. பிள்ளைக்கு ஷர்ட்டெல்லாம் போட்டிருக்கு. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. அப்ப ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்திருக்க படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிருச்சாடா. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, காலையிலே வெறியாயிரும். வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க வேற கேள்விக்கு என்னை திருப்பி விடுங்க. இளந்தமிழர் அரசியல் கட்சி பாருங்கள், ஒன்னாண்டு பெருமிடம்தான் எல்லா இடங்களிலும் கொண்டிருக்கிற எங்கள் தினத்தின் மகன் ஆதாரம் அதுதான். ஆன்மா என்பது இலக்கியமும் பண்பாடுதான். என்ன சொல்ல வரேன்னா, அழுக்குன்றத அழுக்க ஏன் பார்க்கணும், நாத்தத்தை ஏன் நாத்தமா பார்க்கணும், அசிங்கத்தை ஏன் அசிங்கமா பார்க்கணும். இருட்டும் நம்மளுக்கு தேவை, வெளிச்சமும் நம்மளுக்கு தேவை. காலையில மட்டுமே இருந்தா வாழ முடியும். இரவுன்னு ஒண்ணு இருக்கணும், தூக்கம்னு ஒண்ணு தேவை, முழிப்புன்னு ஒண்ணு தேவை, பகல்னு ஒண்ணு வேணும், இரவுன்னு ஒண்ணு வேணும், குளிர்னு ஒண்ணு வேணும். வாதியார, நீ என் கூட உட்காந்து வருது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாக்ஸிங் எனக்கு நீதான் வாதியார. நீ போட்ட சண்டை ஒன்னொன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த துரக்கண்ண 2வது ரவுண்ட்ல அடிச்சு ரத்தம் ஊத்த வரும்போது நீ கீழே இறங்கி ஒண்ணா வாதியார. மன்ஸ் தான். அப்புறம் ஒரு மெயின் பாட் பைனல்ல சேகர நாக் அவுட் பண்ணிட்டு 2 கையை இப்படி வச்சு நின்னா தெரியுமா, செம்ம ஸ்டைலா இருந்தது வாதியார. நீ கண்டி வெளிநாட்டுல பிறந்திருந்த முகமது அலி எல்லாம் தூக்கி சாப்பிட்டு வாதியார. நீ சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மட்டும் என்ன விட்டுச்சு. உன்னோட பேசுறத பார்த்தேன். முதுகுல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. தம்பிக்கு சோறு இல்லன்ட்டாங்க நம்மளே. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எப்பயுமே நம்மதான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவ்வளவுதான், நம்ம முடிச்சுட்டீங்க போ. தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்புடா நெருங்குடா பாப்போ, நெருங்குடா பொசுக்கிற கூட்டம் இது. நெருங்குடா பொசுக்கிற கூட்டம்.